सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசி பாஷாவில் வந்து பாகு 3ல் வந்து பேப்பர் 1ல் வந்து ஏகாங்கி பார்க்குறோம். இதில் வந்து ஏற்கனவே வந்து எஸ்ஏ பார்த்துருக்கோம், டிப்பனி பார்த்துருக்கோம், பேராகிராஃப் ஜீவன்லால். அடுத்தது வந்து ராஜேஸ்வரி ஜீவன்லாலுடைய மனைவி பற்றி நம்ம இந்த ஏகாங்கியில் பார்க்குறோம். இந்த ரெண்டில் வந்து ஒன்று கண்டிப்பாக வரும். இந்த பாருங்கள், ராஜேஸ்வரி பகுக்கி விதா ஏகாங்கிகா ஸ்திரீ பாத்திரகன். இதில் வந்து ராஜேஸ்வரி வந்து இந்த நாடகத்தை வந்து பகுக்கி விதா அப்படின்னா வந்து மருமகள் வந்து அனுப்பிச்சி வைக்கிறது. அந்த நாடகத்தில் வந்து ஒரு பெண் பாத்திரமாக விளங்குறாங்க. ஸ்திரீ அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். ராஜேஸ்வரி ஒரு பெண்ணுனால இந்த ஸ்திரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாத்திரகன் இந்த இதில் வந்து அவங்க இருக்காங்க. ராஜேஸ்வரி ஜீவன்லால் கி பத்தினிகன். ராஜேஸ்வரி வந்து ஜீவன்லாலுடைய மனைவியாக இருக்கிறார். ராஜேஸ்வரி கோ रुपये पैसे बड़े नहीं லகத்தே. ராஜேஸ்வரி வந்து ருப்பியே பைசே வந்து பணம் வந்து அதிகமாக வந்து படே நகி அதிகமாக இருக்குது, பணம் காசு அப்படின்றது அதிகமாக இருக்குன்ட்டு அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. உஸ்கோ रिश्ते नाते ही पसंद हैं. உஸ்கோ அப்படின்னா வந்து ரிஷ்டே நாத்து அப்படின்னா வந்து அவங்க உறவுகளை வந்து அவங்க அதிகமாக வந்து பசந்துனா விரும்புகிறது. உறவுகள் வந்து அதிகமாக வந்து அவங்க விரும்புகிறாங்க. பணம் காசுலாம் வந்து அதிகமாக அவங்க வந்து இருக்கா இல்லையான்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. உறவுகள் தான் அதிகன்றது அவங்க நினைப்பாங்க. பகு அப்படி பேட்டி அவர் பகுக்கோ ஏக்கு சமான் மான்தாங்க. நம்ம ராஜேஸ்வரி வந்து தன்னுடைய மகள் வந்து கௌரியும் சரி கமலா வந்து ஒரே மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. इसलिए उसके दिल में कोई परेशानी नहीं है. அவங்க அதனால் வந்து அதனால் வந்து அதனால் வந்து அவங்களோட வந்து உஸ்கே தில் அப்படின்னா இதயன்னு அர்த்தம். அவங்களோட மனம் வந்து என்றைக்குமே வந்து அவங்க மனசில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க வீட்டில் வந்து வந்தது கிடையாது. எப்பயும் போல் ஃப்ரீயாக அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டில் சண்டை சச்சரவு எது இல்லாமல் எப்பயும் போல் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரி அப்படி பகு சே சச்சா பியார் கர்த்திகை. ராஜேஷ் வந்து அப்புனி பகு தன்னுடைய மருமகள் மேலே வந்து உண்மையான வந்து அன்பு வச்சுருந்தாங்க. சச்சான உண்மைன்னு அர்த்தம், பியார்னா அன்புன்னு அர்த்தம். வந்து கமலா மேலே வந்து அன்பு வச்சுருந்தாங்க. இஸ்லியே கமலா ககத்திகை. அப்போ வந்து கமலா சொல்கிறாங்க கி மம்தாக்கா மூர்த்திகை. இந்த மாதிரி வந்து அம்மா, மம்தானா வந்து தாய் பாசன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு அவர் அம்மா மாதிரி எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து ஒரு தாய் பாசத்தை காட்டி என்னை வச்சுருக்காங்க. மூர்த்தினா வந்து இந்த இடத்துல உருவச்சிலையாக நான் அவங்கள நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தாய்க்கு மேலே வந்து ஒரு பெரியவங்களாக வந்து கமலா வந்து தன்னுடைய மாமியார் சொல்கிறாங்க. ஜீவன்லால் பிரமோத்தி சே கவத்தேகை. பிரமோத்திட்டு வந்து ஜீவன்லால் சொல்கிறான் கி 5,000 रुपये 2,000 பகன் கோலே ஜாவோ. இந்த மாதிரி 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து சகோதரி வந்து நீங்கள் வரதட்சணை வந்து 5,000 தரணும், பாக்கி இருக்குது, அதை கொடுத்துட்டு சகோதரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன்லால் வந்து பிரமோத்திட்டு சொல்கிறாப்புல. யக்கு ஜான்கர் ராஜேஸ்வரி स्वीयन 5,000 रुपये देने को தயார் ரகத்திகை. அப்போ வந்து ராஜேஸ்வரி வந்து ஜீவன்லால் இல்லாத நேரத்தை பார்த்து பிரமோத்திட்ட சொல்கிறாப்புல, நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து பணம் தரேன், அதை வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி வந்து என் கணவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சகோதரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி வந்து கமலாவோட மாமியார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவருக்கு தெரியாமல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்திட்ட சொல்கிறாங்க. வகு பரிவார்க்கா சகி தரகு நிர்வாகு கருணா சாகத்திகை. ராஜேஸ்வரி தான் அந்த பரிவாரம் குடும்பம்னு அர்த்தம். அந்த குடும்பத்தை வந்து சரியான வழியில் கொண்டு போகிறது ராஜேஸ்வரி தான் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃப் சொல்கிறாங்க. கௌரி கே சசுரால் வாலி தஹேஜிக்கு கம்மி பத்தாக்கர் கௌரிக்கு விதா நகி கர்த்தே. அப்போ வந்து கௌரியோட மாமியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வரதட்சணை வந்து நீங்கள் வந்து கம்மியாக கொடுத்ததுனால இப்போ ரமேஷ் வந்து கூப்பிட போயிருக்காங்க அவங்க சகோதரியை. அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வரதட்சணை வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டீங்க, அதனால் வந்து
அங்கே அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கௌரியோட மாமியார் வந்து சொல்கிறாங்க ரமேஷ்கிட்ட. இஸ்பர் ஜீவன்லால் குஷா கர்த்தே. இதனால் ஜீவன்லால் என்ன பண்ணுறான், அவனுக்கு கோபம் வந்து ரமேஷ் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தங்கை வந்து அனுப்பலை அப்படின்னு சொன்னோன்னே ஜீவன்லாலுக்கு வந்து கோபம் வருது. இஸ் ஷம்மிய ராஜேஸ்வரி நிடர் ஹோக்கர் ஜீவன்லால் கோ பட்கார்த்தி ஹை. அப்போ வந்து அப்போ தான் வந்து இவருக்கு வந்து கோபம் வந்த உடனே இதுதான் நல்ல சமயன்ட்டு என்ன பண்ணுறா ராஜேஸ்வரி வந்து நிடர்னு வந்து பயம் இல்லாமல் அர்த்தம். பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாப்புல ஜீவன்லால்கிட்ட வந்து சொல்கிறாப்புல வந்து நான் பட்கார்த்தி அப்படின்னா வந்து கண்டிக்கிறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி தன்னுடைய மருமகளுக்கு வந்து 5000 கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து கம்மியாக நீங்கள் வரதட்சணை கொடுத்ததுனால அவங்க பாக்கி இருக்கிறதுனால கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து கண்டிக்கிறான். நீங்கள் வந்து கேட்காம இருந்தால் அவங்களும் கேட்காம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிடுறா ராஜேஸ்வரி. உஸ்கி பாத்தே சுன்கர் ஜீவன்லால் சதுரத்தேகை. இதை கேட்டேன்னு உஸ்கி பாத்துன்னு ராஜேஸ்வரி வந்து சொல்கிறத கேட்குறாப்புல. சுன்கர்னு கேட்டுட்டு ஜீவன்லால் என்ன பண்ணுறாப்புல கொஞ்சம் மனம் மாறி முன்னேற்றம் அடைகிறாப்புல. இதுதான் வந்து இந்த ஏகாங்கியோட மீனிங்ஸு. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஜீவன்லால் வரும், ராஜேஸ்வரி ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் நிறையா போட்டுட்டு வரோம். மாடல் கொஷின்ஸு Q&Aக்கெலாம் நிறையா போடுவோம். நன்றி, தன்யவாத்.